ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நாம் திருமூலர் அருளிய திருமந்திரம் எனும் வேத நூலில் பாட்டுக்களை உறக்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று சிவபெருமானின் மேனி அழகை பற்றி எடுத்துரைத்தேன். அன்பும் சிவமும் ஒன்றே என்பதையும் சொன்னார். நீ பிற உயிரை நேசிக்க கற்றுக்கொண்டால் நீதான் சிவம். பிற உயிர்களை என்னுள் இருப்பதும் சிவம், அவருள் இருப்பதும் சிவம் என்று உணர்ந்து விட்டால் நாம் எல்லோரையும் நேசிப்போம். மீண்டும் கூறுகிறேன், பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மா தான் நாம் எல்லாரும். எனக்குள்ளே இருக்க ஜீவாத்மா தான் அவனுக்குள்ளே இருக்கு. அப்ப எப்படி அவனை வெறுக்க முடியும்? அதான் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி நம்ம ஒருத்தர் மேல அன்பு செய்யும் போது அது சிவபெருமானுக்கு தெரியுமா? நான் இங்க ஒரு சின்ன கோயில்ல அன்னதானம் போட்டேன், அங்க ஒரு ஏழைக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் ஆண்டவனுக்கு தெரியுமான்னு நினைச்சா தெரியும். ஓர் அணு அசைவதும் அவர் அருளாலே, அவன் அன்றி அவன் தாழ் படிவும் சொன்னார்ல, அவன் அருளால் அவன் தான் படிவம்னர் மணிவாசர். எல்லா நிகழ்வுகளும் முன்பே எழுதப்பட்டவை, முன்பே குறிப்பிடப்பட்டவை. நீங்கள் அன்பு செய்வதற்கு தயங்காதீர்கள். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன். கொழுந்த அன்பு செய்தருள் கூற வல்லாருக்கு மகிழ்ந்தன்பு செய்யும் அருளதுவாமே. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். நீ என்ன செய்தாலும், ஊரார் உன்னை தூற்றினார்களா அவர் அறிவார், ஊரார் உன்னை புகழ்ந்தார்களா அவர் அறிவார். இரண்டையும் உகந்து ஏற்றுக்கொள். இதுதான் ராமாயணத்துல ராமனை பத்தி சொல்லும்போது சொல்லுவோம். நாளை நீ அயோத்தி இந்த கோச நாட்டு சக்கரவர்த்தி ஏற்றுவான். நாளை நீ வனம் செல்ல வேண்டும், கையை சரி ஏற்றுவோம். இப்போதைய மனோரால் ஏம்பது கெளிதே யாரும் செப்பரு குணத்து ராமன் திருமுக செவி நோக்கின் ஒப்புதே மின்பு பின்பு வாசம் உணர கேட்ட அப்பொழுது அலந்த செந்தாமரை வென்றதம்மா. மன்னன்னு சொன்ன பிறகும் முகம் சுழிக்கிற, காட்டு போட்டு சொன்ன பிறகும் வருது. அதுதான் நம்ம எல்லாம் உகந்து அருள் செய்திலும் உத்தம நாதன் அவர். கொழுந்து அன்பு செய் கூற வல்லாருக்கு. கொழுந்து என்றால் உறவினர்கள், நண்பர்கள், நாம் கூட பழகுவர்கள். இங்கே இந்த கூற என்பது அதிகம், மெலினர். கொழுந்து அன்பு செய்தல் கூற வல்லாருக்கு மகிழ்ந்து அன்பு செய், இதான் அருள். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றவரிடம், தெரிந்தவரிடம், உறவிடம் செலுத்துகின்ற பாசம் அன்பு. உறவு அல்லாத, ஊர் அல்லாத, எங்கோ யாரையோ பார்த்து செய்கின்ற அன்பு அருள். இதான் நம்ம கடவுள் அருள்வாக்குன்னு சொல்ல, கடவுள் அருள் செய்தான்னு சொல்றோம்ல, சிவன் அருள் எல்லாருக்கும் சமாதானம். அடுத்து எம்பெருமான் மேனி அழகை பத்தி யார் சொல்றார்? அவரிடம் பாடம் படித்த திருமூலர். கண்டேன் கமல் தரு கொன்றையினான் அடி. கமல் தரு என்றால் மனமிக்க. கொன்றை, கொன்றை மலர்களை சடாமுடியில் சூடியிருப்பவர் சிவபெருமான். நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாற்று பார்த்தோம் அல்லவா? மலை ஏறும்போது அபிஷேக நீரை வாயில் வச்சிருப்பாரு, ஆனா கொன்றை மலை அவர் கடை வச்சிருப்பார். அதை கொண்டு போய் எங்கள் பகவானுக்கு படைப்பார். கமல் தரு கொன்றையின் அடி கண்டேன் கரி யூரியான் தன் கடலிதனை. கரி யூரியா என்றால் ஒரு முனிவர்கள் தவம் செய்யும் போது தவறாக செய்து விடுவார்கள். அங்கே தேவதைக்கு பதிலாக ஒரு யானை வந்து விடும், அதான் கரி. அந்த யானையிலிருந்து தம்மை காப்பாற்ற தேவர்கள் வேண்ட இறைவன் அங்கே வந்து அந்த யானை தோலை உரித்து மேலே போற்றிக் கொள்வார். அதான் கரி ஊரி. அந்த கடல் அவர் தாழ். கண்டேன்
கமல மலர் உறைவானடி, மலரில் இருப்பவர் கண்டேன் கடலதன் அன்பிலும் நானே. மலரை போன்ற பாதங்களை உடைய சிவபெருமானிடம் நான் அன்பு செய்தேன், நான் அன்பு செய்தேன், நான் அன்பு செய்தேன். பிற உயிரிடம் நான் செய்வது அருள், சிவபெரும் அன்பு. நன்றி, வணக்கம்.